வணக்கம் அதே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி டே 14. என்னடா டே 14 என்ன புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் டெலிவரியில் செஞ்சு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்ட போகிறேன். அந்த சேனல் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 3 மணி ஆக போகுது. இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன். ஏன்னா நீ 3 மணிக்கு ஆன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இதில் காற்றெல்லாம் ஓட்டுறதுனால ஒன்றுமே அர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆக மாட்டேங்குது ஃபஸ்ட்டு மாதிரி. அதனால் இப்போ பிளான் பி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அதனால தான் ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க இன்டர்வியூக்கு கேட்டிருந்தாங்க. அதான் இப்போ இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ கட் ஆகிட்டு இருக்கோம். அது ஏன்னா டக்குன்னு ஆர்டர் வந்துச்சு, அதான் அந்த வீடியோ கட் ஆகிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதில் அர்னிங்ஸ் ஜாஸ்தி ஆக மாட்டேங்குது. அதனால பிளான் பிக்காக ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அதுவும் என்ன மாதிரி அது என்ன பேஸ்ட் கம்பெனினா இதே மாதிரி டெலிவரி ஃபீல்டில் தான் ஆகும். அதுலேருந்து சாயங்காலம் ஒரு 3-4 மணி வரைக்கும் அது, அப்புறம் 5 மணிலேருந்து இது பண்ணலான்னுக்கிற. இப்போ 2 டெலிவரியில் செய்யலான்னுக்கிறேன். இன்னும் எப்படி ஏதுன்னு தெரில. அதனால தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அது எப்படி ஏதுன்னு எனக்கு ஒன்றும் சத்தியமாக தெரில. அதனால தான் நான் அதை பண்ணலாமா வேணாமான்னு 2ஆம் கட்ட முடிவில் இருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே எப்படி பார்க்குறீங்களா? இந்த வீடியோ பார்த்துருவாங்க. நான் சும்மா கொஞ்சம் தான் எடுத்துருப்பேன். ஆனால் உள்ளே நீட்டாக க்ளீனாக தான் பார்க்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பாருங்க பார்த்தாரு உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஃப்ரீடம் ஆகுது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே போகிறதுக்கே ஃப்ரீடம் இல்லை. அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் புக் பண்ணி சாப்பிட்றீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாதிரே? இதிலே செய்யணுமா இல்லை ரெண்டு பண்ணலாமான்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதில் அர்னிங்ஸ் ரொம்பவும் கம்மியானே இருக்குது. வர ஸ்விக்கிக்கு போகலான்னாக்கா ஸ்விக்கியில் இது கொடுத்துட்றாங்கண்ணா. ஸ்விக்கி பண்ணலான்னா ஸ்விக்கி ஐடி அந்த இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, இன்ஸ்டா மாட்டுது. அதை சேஞ்ச் பண்ணி ஃபுட்டுக்காக மாற்றணும். அதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன் எங்கன்னா விட்டானாக்கா அங்கே லாஸ்ட் ஆகுது. இப்போது இதில் எப்படி கோ ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா லாங்கில் போயிடுச்சுன்னா கோ ஹோம்னு வீட்டுக்கு கேட்டு எதுனா ஒரு ஆர்டர் வரும். அதை லாஸ்ட் ஆர்டரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் ஸ்விக்கிலலாம் அப்படி இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக இல்லைன்னு தெரில. நான் யார்கிட்ட கேட்டேன்னா ஸ்விக்கி டெலிவரி வேலை செய்கிற பசங்கள்கிட்ட தான் நான் கேட்டேன். இல்லை கோ ஹோம் இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஆப்ஷன் இல்லை, இதில் டாஸ்க் முடிஞ்ச வரைக்கும் பண்ணு, வீட்டுக்கிட்ட ஆர்டர் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க அவங்க எல்லாம். ஸோ எனக்கு ஸ்விக்கியை கம்பேர் பண்ணும்போது ஜொமேட்டோவை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, ஓகே வேறு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா. அப்போதுலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை வேறு. சாயந்தரம் டைம்லேருந்து ஆர்டர் செம்மையாக கொடுத்துட்டான். இப்போது என்ன டைம்னா கரெக்டாக இப்போ என்ன டைம்னா 9:20 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 600 ரூபா, 609 ரூபாய்க்குது. 600 ரூபா. எவ்வளோ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்? கரெக்டாக 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 3, 4, 5, 6, 7, 8, 9 6 ஹவருக்கு 600 ரூபா சம்பாதிச்சிட்டுக்கிறேன். ஏன்னா காத்தாலும் செஞ்சிருந்தேனாக்கா இவ்வளோக்கு ஒரு 700-800 ரூபா தான் ஆகிக்குமே. ஒரு 200 ரூபாய்க்கோஸ்கரம் நான் காத்தாலேருந்து செய்யணும். அதே நான் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால 600 ரூபா சம்பாதிச்சிட்டுக்கிறேன். இப்போ இன்னும் டைம் இருக்குது. இப்போ தான் 9:30 மணியா? இப்போ 10, 11, இன்னும் 2 ஹவர் இருக்குது. 2 ஹவரில் 200 ரூபா பண்ணால் கூட அதுக்கு ஒரு இன்சென்டிவாக ஒரு 100-150 ரூபா வரும். 600னா 700, 800 கிட்டத்தட்ட 1000 ரூபா முடிஞ்சிச்சு. இது 3 மணி செய்கிறதுனால செம்ம ப்ராஃபிட் ஆகுது. காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலை செஞ்சு சாயந்தரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் இதை செய்யலான்னுக்கிறேன். அப்போனா என் டார்கெட்டை நான் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுவேன். இன்றைக்கும் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும். அப்போதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே வரல தெரியும். அதனால தான் நான் வீடியோவே பண்ணல. ப்ரோ கொடுக்குறது அதே தான் வந்து இருக்குது. அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்கவே முடியல. ஓகே வேறு ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுன்னா அதையும் நான் வீடியோ மூலயமா உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் நான்ட்டி நம்மளே பார்த்துக்கிறாங்க. சரி, ஓகே நான் திருப்பி எதுனா கண்டினியூ பண்ணுறேன். பாய். அப்புறம் வேறு வெல்கம் டு ஃபைனல் டச். ஃபைனல் டச் என்னன்னா இதுதான் லாஸ்ட்டு. சரி, லாஸ்ட்னா அதே இதான் ஃபைனல் டச்னா இதுதான் ஃபைனல் டச்சு. அவ்வளோதான். ஸோ இன்னொரு அர்னிங்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9:03 ரூபா. எவ்வளோ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்? 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் கரெக்டாக ஷார்ப்பாக 11 மணி. 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஷார்ப்பாக 11 மணிக்கு நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா வீட்டு பக்கத்தில் தான் ஆர்டர் வந்துச்சு. அங்கேயே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன் நான். ஸோ பெட்ரோல் எல்லாம் ஒன்றுமே போடல. ஏன்னா நேற்று போட்ட பெட்ரோலே அப்படியே இருந்துச்சு. அதிலே தான் ஓட்டிட்டேன். அதான் கொஞ்சம் பாதி நாள் தான் ஓட்ட போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலே அப்படியே வச்சு ஓட்டிட்டேன். பெட்ரோல் எதுவுமே போடல. அதே 9:03 ரூபா. ஸோ இப்போ டோட்டலாக இன்னிலேருந்து இப்போ இந்த 14 நாளில் எவ்வளோ சம்பாரிச்சிக்கிறேன்னா 14,822 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன். இன்னும் 1 லட்ச ரூபாய் எவ்வளோ தேவைன்னா
85,178 ரூபா தேவை 86 நாளில். ஸோ எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே வீடியோவே எடுக்க முடியல. அது ஏன்னா எல்லாமே நான் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, எல்லாமே குட்டி குட்டி ஆர்டராக கொடுத்துருந்தான், பெரிய பெரிய ஆர்டராக கொடுத்துருந்தான். எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் நடக்கவே இல்லை. அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோவே எடுக்கிறதுக்கு முடியல. எதனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தால் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ எல்லாமே நார்மலாக தான், இவ்வளோ நாள் என்ன பார்த்துன்னு வந்தீங்களோ அதே தான். ஒரு தொகை எடுக்கிறேன், போய் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ 3 மணிலேருந்தே 11 மட்டும் ஒரு 900 800 அப்படி வருதுன்னா, ஸோ அப்போ நான் காத்தாலேருந்து நான் வேறு ஏதாச்சும் பண்ணோம். அப்படி பண்ணால் தான் இந்த சேலஞ்சை நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்றே வச்சுன்னு பண்ணியிருந்தேன்னா சேலஞ்சை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஆகாது. அதனால தான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இன்னும் 3-4 நாளில் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காத்தாலேருந்து ஒரு 12 மணி, ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் அது பண்ணுவேன். அது என்னன்றதை நான் போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காத்தால 3 மணி வரைக்கும் முடிஞ்சிச்சா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கு ஆன் பண்ணால் கூட இதே டைமில் ஒரு 11 மணிக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அதில் ஒரு 600-700 ரூபா வந்துச்சுன்னா கூட, இதில் ஒரு 700-800 ரூபா வந்துச்சுன்னா கூட, ரெண்டுத்தை கேல்குலேட்டர் பண்ணோன்னா இந்த சேலஞ்சை முடிக்கிற அளவுக்கு, கொஞ்சம் இந்த சேலஞ்சை சீக்கிரம் முடிக்கிற அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை நான் அர்ன் பண்ணிவிடுவேன். அதாவது கொஞ்சம் 9வது அன்றைக்கி 9வது நாள் ரொம்ப அர்னிங்ஸ் கம்மியாயிடுச்சா, ஜாஸ்தி சென்டிமெண்டலாலாம் பேசி வச்சுருந்தேன் அதிலலாம். சரி, அந்த எமோஷனெல்லாம் இப்போது வருமா வராதான்னு தெரில. ஆனால் அந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் ஒரு என்டர்டெயினாக எடுத்துன்னு வந்திருந்தேன். ஏன்னா அன்றைக்கி ரொம்பவும் ஸ்ட்ரகிள், ஆர்டரே ஜாஸ்தி வரல. நானே இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆர்டரே சரியாக வரல. அன்றைக்கி நான் சரியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சென்டரில் கொஞ்சம் அந்த ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டில் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஆர்டர் வராமலாம் இல்லை, அன்றைக்கி ஆர்டரெல்லாம் சூப்பராக தான் வந்து நின்றுச்சு. என் சோம்பேறித்தனத்தால் நான் அதை விட்டேன். ஏன்னா ஒரு 3 மணி 4 மணி நான் இருக்கும் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். சாப்பிட்டோடனே அந்த டயர்டுக்கு என்ன பண்ணிட்டேன், ஒரு 10 நிமிஷம் தூங்கி வச்சுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் தூங்கினேன். அது பார்த்திங்கன்னா 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ஒரு எமோஷனாக வரல, அவ்வளோதான். அதெல்லாம் அந்த செம்மையாக போயிடுச்சு வீடியோலாம். காத்தாலேருந்து ஆர்டர் டக்குன்னு வந்துச்சு. 3 மணிக்கெல்லாம் 500 ரூபா முடிஞ்சிட்டேன். சரி, சாப்பிட்டு வந்து இதே ஃபோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கினது தான் அன்றைக்கி நான் ஆஃப் டே தான் பண்ண அன்றைக்கும். ஓகேவா சார், ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். எல்லோரும் ஜாலியாக இருங்க. ஜாலி எல்லாமே ஜாலி தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதை விட ஜாஸ்தியாகவே எஃபர்ட் போட்டு ஜாஸ்தி அர்னிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய். நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.